Hello viewers. Hello viewers. Welcome to Myth Mystery. Welcome to Myth Mystery. இது 1981 மார்ச் மாசம் ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல ஜெர்மனில இருக்கிற ஒரு கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு தாய் நின்னுட்டு இருக்காங்க. அப்படி நின்னுட்டு இருக்க அந்த தாய்க்கு கண் எதிரே இருக்கிற குற்றவாளி கூண்டுல ஒரு ஆண் நின்னுட்டு இருக்கான். அவன் தான் இந்த தாயோட மகளை ரேப் பண்ணி கொலை செஞ்சவன். சோ அப்படி கண் எதிரவே நின்னுட்டு இருக்கிற அந்த ஒரு கொடூரனை தான் பாத்தீங்கன்னா பயங்கர கோபமான கண்களோட இந்த மரியானா அப்படின்ற தாய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த அவங்களுக்கு அந்த டைம்ல மைண்ட்ல ஓடிட்டு இருந்த ஒரே விஷயம் இதுதான். தனக்கு முன்னாடி இருக்கிற மான்ஸ்டரை கொண்டு நானும் மான்ஸ்டரா மாற இல்லாட்டினா ஒரு ஆர்டினரி ஹியூமன் பீயிங் அந்த கோர்ட்ல சொல்ற தீர்ப்பை கேட்டுட்டு அங்கிருந்து நகர்ந்து போக போறேனா அப்படின்றதான் அந்த தாயோட மைண்ட்ல ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்கு. அப்படி ஓடிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த தாய் செய்த ஒரு செயல் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே உள்ளுக்குச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ அன்னைக்கு டேல அந்த தாய் என்ன செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு பேக்ட்ராப் ஸ்டோரி தான் என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம எமோஷனலாவும் ஹார்ட் டச்சிங்காவும் இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிருங்க. இது 1950 ஜூன் 3ஆம் தேதி. அந்த ஒரு டேட்ல ஈஸ்ட் ப்ரூசியால இருக்க ஒரு அகதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் தான் மரியானா பச்மேர். இவங்க அப்பா பத்தி சொன்னா ஹிட்லர் படையில பயங்கரமான போரிட்ட ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு காலத்துல தான் அப்படி போரிட்டாரே தவிர இப்ப எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் சரக்கு அடிச்சுட்டு வீட்டுல இருக்கவங்களை ஃபுல்லா திட்டிட்டே இருக்கதான் அவருடைய வேலையாவே இருக்கு. சரி, இவர் தான் இப்படி இருக்காரு, மரியானாவோட அம்மாவாவது கரெக்டா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்களும் சரியான ஷார்ட் டெம்பர் தான், எதுக்கு எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு கோவப்படுறதா வேலையாவே வச்சிருந்தாங்க. ஒரு வீட்டுல ஒருத்தர் கோவப்பட்டாலே வேலைக்கு ஆகாது, ரெண்டு பேரும் கோவப்பட்டா வீடு நல்லாவா இருக்கும்? கண்டிப்பா ரெண்டா தானே போகும். எஸ், மரியானாவோட வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். இந்த ஒரு சண்டையே மரியானாவை சின்ன வயசுல பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. சோ அதனாலேயே மரியானா சின்ன வயசுல சந்தோஷத்தை விட சோகத்தை தான் அளவுக்கு அதிகமா அனுபவிச்சான். அப்படி சோகத்தை அனுபவிச்சுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த சோகத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி மரியானாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா மரியானாவை இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது. சோ அந்த டைம்ல இப்ப ஆதரவா பார்த்துட்டு இருந்தது ஒரே ஒரு ஆள் தான், அதுதான் மரியானாவோட அம்மா. சரி, அதான் இப்ப குடிச்சிட்டு சண்டை போறதுக்கு அப்பா இல்ல. சோ அதனாலே இனிமேல் நம்மள அம்மா நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அப்படி நினைச்சிட்டு இருந்ததுல மண்ணள்ளி போடுற மாதிரி அந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அதுதான் மரியானாவோட அம்மா ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறது. அப்படி அம்மா ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறது மரியானாக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இது அம்மாவோட முடிவு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டுறான். ஆனா என்னதான் இவ இதை பெருசா கண்டுக்காம விட்டாலும் மரியானாவோட அம்மாவுக்கு மரியானா வீட்டுல இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இவ இதுக்கு மேலே வீட்டுல இருந்தா நம்மளுடைய புது வாழ்க்கை ஹாப்பியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மரியானாவை இதுக்கு மேல நீ வீட்டிலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அடிச்சு பத்தி விட்டுறாங்க. சோ அது வரைக்கும் தங்குறதுக்காவது வீடு இருந்துச்சு அப்படின்ற சந்தோஷம் அவட்ட இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த ஒரு சந்தோஷமும் பறிக்கப்பட்டு மரியானா வீடு இல்லாத நிலைமைக்கும் தள்ளப்படுறா. அந்த ஒரு டைம்ல மரியானாக்கு பாத்தீங்கன்னா 16 வயசு ஆகுது. ஆதரவே இல்லாத அந்த ஒரு டைம்ல மரியானாட்ட ஒரு ஆண் வந்து பயங்கர பாசமா பேசுறான். அப்படி பேசினதை பார்த்தோன்னே மரியானாக்கு அவன் மேல லவ் கிரியேட் ஆயிடுது. சோ அந்த லவ்வே பாத்தீங்கன்னா நாளடைவுல மரியானாவை கர்ப்பமாவும் மாத்துது. அந்த ஒரு கர்ப்பம் பாத்தீங்கன்னா மரியானாக்கு சின்ன ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஏன்னா தன்னுடைய அம்மா மாதிரி இந்த குழந்தைய நம்ம கஷ்டப்படுத்த கூடாது, என் வயிற்றுக்குள்ள வளர்ற இந்த குழந்தைய மகாராணி மாதிரி தான் பாத்துக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அப்படி அவன் நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அவளுடைய பாய் ஃப்ரெண்டு இவட்ட சொல்லாம கூட ஓடி போயிடுறான். இந்த ஒரு விஷயம் மரியானாக்குனாலும் பயங்கரமான ஷாக்கை கிரியேட் பண்ணுது. இப்படியே மாதங்கள் ஓடுது, அவன் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறான். ஆனா அந்த ஒரு டைம்ல மரியானாக்கு சாப்பிடுறதுக்கே வழி இல்ல. அப்படி இருக்கப்ப அவளால ஒரு குழந்தைய வளர்த்த முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாதுல. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம குழந்தையாவது நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ஒரு அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுறா. சோ இந்த ஒரு விஷயம் மரியானாவை பயங்கரமா பாதிக்க தான் செய்து, இருந்தாலும் வாழ்க்கையை மூவ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி மூவ் பண்றப்பே 2 வருடங்களும் கிடக்குது, 18 வயசும் ஆகுது. அந்த ஒரு டைம்ல மறுபடியும் ஒருத்தர் மரியானாட்ட நல்லா பழக ஆரம்பிக்கிறான். அவனும் மரியானாக்கு ஒரு குழந்தைய கொடுக்கறான். அப்படி குழந்தைய கொடுத்த உடனே அவனும் முதல் காதலன் மாதிரியே திருச்சி ஓடி போயிறான். சோ மறுபடியும் மரியானா இன்னொரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகுறா. சோ இந்த டைமே வேற வழியே இல்லாம குழந்தையாவது நல்லா சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மரியானா இந்த குழந்தையை கொண்டு போய் அனாதாசிரமத்துல விட்டுறா. அப்படி அனாதாசிரமத்துல விட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ஏதாவது வேலை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி ஒரு வேலையும் கண்டுபிடிக்கிறான். அதுதான் பப்புல வெயிட்ரஸா வேலை பார்க்கறது. இந்த வேலையில மரியானா கிடைச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ், இது வரைக்கும் தங்குறதுக்கு இடம் இல்லாம தெரிஞ்சா இல்லையா. அப்படி இருந்து அவளுக்கு இந்த வேலையை கொடுத்த ஓனர் பாத்தீங்கன்னா இவளுக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம பப்புக்கு மேலே தங்கிக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்துறாரு. சோ இந்த ஒரு விஷயம் மரியானாக்கு டபுள் ஹாப்பினஸ் கொடுக்குது. அந்த டபுள் ஹாப்பினஸ் ட்ரிபிள் ஹாப்பினஸ் ஆகுற மாதிரி அந்த வேலை கொடுத்த ஓனரையே பின்னாட்கள்ல மரியானா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அந்த லவ்வே இவளுக்கு 3வது குழந்தைக்கான கர்ப்பத்தை உருவாக்குது. சோ அந்த ஒரு டைம்ல மரியானா அந்த ஓனர்ட்ட சொன்ன ஒரே விஷயம் இதுதான், இதுக்கு முன்னாடி நான் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த 2 குழந்தைகளையுமே அனாதாசிரமத்துல விட்டுட்டேன். ஆனா இந்த குழந்தைய நான் அனாதாசிரமத்துல விடுறதுக்கு தயாராவே இல்ல. சோ உடனே நீங்க என்னை கல்யாணம் முடிச்சுக்கோங்க, அப்பதான் நம்மளால இந்த குழந்தைய சேர்ந்து வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னே அந்த பப்போட ஓனர் பயங்கரமா ஷாக் ஆயிராப்ல. என்ன நீ வாட்டுக்கு பொசுக்குன்னு கல்யாணம் முடியும் சொல்லிட்டு இருக்க? நான் இப்ப ஹஸ்பண்ட் ஆகிற ஸ்டேஜ்லயும் இல்ல, தகப்பனாகிற ஸ்டேஜ்லயும் இல்ல. எனக்கு
எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதுக்காக நான் உன்னை கைவிட்டுருவேன் அப்படிலாம் நினைச்சிடாத, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இந்த ஒரு விஷயம் மரியானாக்கு ஒரு சின்ன ஆறுதலை கொடுக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 பேரும் சொல்லாம கூட மூடி போயிட்டா இல்லையா, அப்படி இருக்கிற அவங்களுக்கு மத்தியில இவர் சப்போர்ட் பண்ணு சொல்றாரு இல்லையா. சோ அதனாலே பயங்கர கான்பிடண்டா அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறான். அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா இருக்கு. அது பிறக்கிற வருடம் 1972 வருடம். அந்த பெண் குழந்தையோட பேர் தான் அண்ணா. சோ அண்ணாவை பெற்றெடுத்த உடனே அவன் நினைச்ச மாதிரி இந்த குழந்தைய மகாராணி மாதிரி தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா என்னதான் அவன் அப்படி நினைச்சாலும் அவளுடைய சூழ்நிலை அந்த மாதிரி வளர்க்க விடல. ஏன்னா இவ பப்ல வேலை பார்க்கறா இல்லையா. சோ அதனாலே நைட் ஃபுல்லா பப்ல வேலை பார்க்கணும், பகல்ல ஃபுல்லா தூங்க வேண்டியிருக்கும். சோ இந்த மாதிரி பகல்ல ஃபுல்லா தூங்குறனாலே குழந்தை அந்த அளவுக்கு கண்காணிக்கிறதுக்கான டைம் இவளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. சோ அதனாலே அண்ணா பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாவோட கண்ட்ரோல் இல்லாமே ஊர் சுத்த ஆரம்பிக்கிறான். இப்படியே காலங்கள் ஓடுது. கிட்டத்தட்ட 8 வருடங்களும் கடக்குது. 1980 வருஷம் மே மாசம் 5ஆம் தேதி வருது. அந்த ஒரு நாள்ல காலை பொழுதுலயே பாத்தீங்கன்னா அண்ணாவுக்கும் அவளுடைய அம்மாவான மரியானாவுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த ஒரு சண்டைனாலே அண்ணா பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாம ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு அவளுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஓடிடுறா. ஆனா அப்படி ஓடி போய் பாக்குறப்பதான் அவளுக்கு தெரியுது அவளுடைய ஃப்ரெண்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. சோ இதனாலே வேற வழியே இல்லாம இனிமேல் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்புறா. ஆனா அப்படி திரும்பினாவ வெகு நேரமையும் வீட்டுக்கு வரவே இல்ல. மரியானாவும் அண்ணா ஸ்கூலுக்கு தானே போயிருக்கா அப்படின்னு நினைச்சு பகல் ஃபுல்லா ரெஸ்ட போட்டுட்டு ஈவினிங் எந்திரிச்சு பாக்குறான். ஆனா அப்படி பாக்குறப்பதான் அவளுக்கே தெரியுது ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகியும் அண்ணா வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்றது. சோ அப்படி வரலன்றது தெரிஞ்சோடனே மரியானா வேகமா ஸ்கூலுக்கு கிளம்பி போய் அண்ணா ஸ்கூல்ல இருந்து கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோடனே ஸ்கூல்ல இருந்தவங்க அண்ணா ஸ்கூலுக்கே வரலையா, அப்புறம் எப்படி ஸ்கூல்ல இருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்டோடனே மரியானாக்குனாலும் பக்குன்னு அடிச்சது. ஸ்கூலுக்கே வரலன்னா அவன் எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பதட்டம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. சோ உடனே தன்னுடைய மகளான அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போய் அண்ணா இங்க வந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா எங்க போய் கேட்டாலும் எல்லாரும் சொல்ற ஒரே பதில் இங்க வரல அப்படின்றதா தான் இருந்துச்சு. சோ இப்படியே டைம் ஓடுது, இரவும் ஆகிடுது. சோ அந்த ஒரு டைம்ல மரியானா பதற்றம் அதிகமாகி இதுக்கு மேலே நம்ம தனியா தென்னா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க கிளப்ல போயிட்டு நைட் ஒர்க் பண்றாங்க. ஆனா அப்படி ஒர்க் பண்றப்ப அவங்களால முழுமனதா ஒர்க் பண்ணவே முடியல. ஒரு மாதிரி ஆஃப் மைண்டோட பதற்றம் நிறைந்த ஒரு சூழ்நிலையோட தான் பாத்தீங்கன்னா அவங்க நைட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே டைம் டிக்கிங் ஆகுது. அடுத்த நாள் காலையும் ஆகுது. அந்த ஒரு காலை பொழுதுல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு பெண்மணி பதற்றம் நிறைந்த ஒரு தோற்றத்தோட குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க. அப்படி ஓடி வந்து அவங்க ஒரு வினோதமான கேஸையும் கொடுக்குறாங்க. அதுதான் 35 வயதான என்னுடைய கணவனான கிளாஸ் ரொபாஸ்கி அப்படின்றவன் ஒரு சின்ன குழந்தைய கொண்டுட்டான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட் கேட்ட உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே வேற லெவல்ல ஷாக் ஆயிராங்க. என்னங்க ஒரு சின்ன குழந்தைய கொண்டது உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றீங்க, அப்படி இருக்கிறப்ப உங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு, எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண்மணி தான் ஒரு சின்ன பொண்ணை கொண்டுட்டதா வந்து என் கணவர் தான் ஏன்ட்டே வந்து சொன்னாப்ல. அப்படி சொன்ன உடனே எனக்கே பதட்டம் அளவுக்கு அதிகமாயிருச்சு. சோ இந்த ஒரு பிரச்சனையில நான் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஓடி வந்து உடனே இந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்கும் இந்த ஒரு கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, இதை பண்ணது முழுக்க என்னோட கணவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்ண உடனே யார்ட்ட அந்த கிளாஸ் ரொபாஸ்கி அப்படின்ற டீடைல போலீஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்பதான் இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம மரியாதை தங்கிட்டு இருக்கிற பிளேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளேஸ்க்கு பக்கத்திலேயே வசிக்கிற ஒருத்தன் தான் இந்த ஒரு கிளாஸ் ரொபாஸ்கி. அது மட்டும் கிடையாது, இவன் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. இவன் மேல எக்கச்சக்கமான கேசஸ் இருக்கு. அதுலயும் முக்கியமா சைல்டு மாலஸ்டேஷன் கேஸ் கூட இவன் மேல இருக்கு. சோ இந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்மணிட்ட போலீஸ் உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமான ஆளா தான் இருக்கான், அவன் இன்னைக்கு என்ன பண்ணா அப்படின்றத டீடைலா இப்ப என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த பெண்மணி நடந்த விஷயத்தை டீடைல்டா சொல்றாங்க. அதுதான் நேத்து இந்த சம்பவம் நடந்த அந்த ஒரு டைம்ல நான் வீட்லயே இல்ல சார், நான் வெளியே போயிட்டேன். அப்படி நான் வெளியே போன அந்த ஒரு டைம்ல தான் அண்ணா ஸ்கூலுக்கு போகாம ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்திருக்கான். அப்படி திரும்பி வர்ற அவ பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளோட வீட்டுக்கே போக முடியும். சோ அந்த ஒரு சமயத்துல தான் பாத்தீங்கன்னா எங்க வீட்டை கிராஸ் பண்ற அந்த ஒரு டைம்ல என்னோட கணவரான கிளாஸ் ரொபாஸ்கி அண்ணாவை பார்த்து உள்ள கூப்பிட்டுருக்காரு. அப்படி கூப்பிடுறப்ப அண்ணாவும் பாத்தீங்கன்னா இதை பெருசா வினோதமா எடுத்துக்காம டக்குன்னு எங்களோட வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிட்டா. அப்படி கேஸோட அண்ணா என்ட்ரு ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அண்ணாக்கு இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வருதுன்றது புதுசான ஒரு விஷயம் கிடையாது. அவளுக்கு எப்பெல்லாம் எங்க வீட்டுல வளர்க்குற பூனை கூட விளையாடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வருவா, எங்க வீட்டுல இருக்கிற பூனை கூட சேர்ந்து நல்லா விளையாடுவா. விளையாண்டதுக்கு அப்புறம் எப்ப அவளுக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அந்த டைம்ல அவ வீட்டுக்கு போயிருவா. சோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கிற பூனை கூட விளையாடலாம்னு நினைச்சு அவ அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. ஆனா அவ அப்படி வர்ற அந்த ஒரு டைம்ல, அதாவது நேத்து நான் வீட்டுல இல்லாம போயிட்டேன். ஏன்னா எப்பயுமே அண்ணா வீட்டுக்குள்ள வர்றப்ப என் ஹஸ்பண்ட் கூட நானும் கூடவே இருப்பேன். அதனாலேயே அவ பூனை கூட மட்டும் விளையாண்டுட்டு வெளியே போயிருவா. ஆனா நேத்து நான் இல்லாததுனால என் ஹஸ்பண்ட் பிளான் போட்டு தான் அண்ணாவை உள்ள கூப்பிட்டுருக்கான். அப்படி கூப்பிட்டதோட மட்டும் இல்லாம அன்னைக்கு டே ஃபுல்லா அண்ணா கூட தான் இருந்திருக்கான். அதுக்கடுத்து அவனே அந்த பொண்ணை கழுத்து நெரிச்சு கொன்றதாவும், அப்படி கொன்றதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அவனே துண்டு துண்டா வெட்டி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல அடைச்சு பக்கத்துல இருந்த கால்வேல தூக்கி வீசினதாவும் என்னோட புருஷன் என்கிட்டவே வந்து சொன்னான். சோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே தான் எனக்கே பதற்றம் அளவுக்கு அதிகமாயிருச்சு. இவ்வளவு கொடூரமான ஒரு புருஷன் கூட நான் வாழ்றதுக்கு அவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் அவன்கிட்ட இருந்து பிரிஞ்சே போயிடலான்னு முடிவு பண்ணி தான் உங்ககிட்ட வந்து இந்த கம்ப்ளைண்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
கிளாஸ் கிரபாஸ்கியோட ஒய்ஃப் போலீஸ்ட சொல்றாங்க. சோ இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா கிளாஸ் கிரபாஸ்கியோட ஒய்ஃப் சொன்ன அந்த ஒரு கால்வாய்க்கு போலீஸ் விரைந்து போறாங்க. அப்படி போன உடனே அந்த கால்வாயில இறங்கி அலசி தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பாக்குறப்ப அவங்க ஒய்ஃப் சொன்ன மாதிரியே ஒரு கார்ட்போர்டு பாக்ஸ் கிடைக்குது. அந்த கார்ட்போர்டு பாக்ஸுக்குள்ள ஒரு சிறுமியோட சடலமும் இருக்கு. சோ இந்த மாதிரி சிறுமியோட சடலம் இதுல இருக்குன்றது தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா கிளாஸ் கிரபாஸ்கியோட வீட்டுக்கு போய் கிளாஸ் கிரபாஸ்கி சத்து நடிய போட்டு அவனை கைது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி இழுத்துட்டு வந்து அவனை இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உட்கார வச்சு போலீஸ் பணியில கேள்விகளும் கேட்கறாங்க. அப்படி கேள்வி கேட்ட உடனே அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திக்கு திணறி அவன் நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கிரபாஸ்கியும் ஒத்துக்கிறான். அப்படி ஒத்துக்கிட்ட உடனே போலீஸ் கிளாஸ்ட கேட்ட அடுத்த கேள்வி இதாதான் இருந்துச்சு. ஏன்னா நீ தான் ஆல்ரெடி சைல்டு மாலஸ்டேஷன் கேஸ்ல எல்லாம் மாட்டிருந்த. அப்படி மாட்டினதுனால உனக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் பண்ணதான கேள்விப்பட்டிருந்தோமே. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்கறப்பதான் கிளாஸ் பயங்கரமா சிரிச்சுட்டு அவனோட பிளாஸ்பேக் ஸ்டோரி ஒன்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே போலீஸ் அதை கேட்டு அதிர்ந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. 1970 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ன்றவன் இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2 அண்டர் ஏஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா சைல்டு மாலஸ்டேஷன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டின உடனே கோர்ட்ல சொன்ன ஒரே விஷயம் எதாவது இருந்துச்சு. இவன் சின்ன வயசு பொண்ணுங்களை சைல்டு மாலஸ்டேஷன் பண்றான் அப்படின்னா இவன் சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கவனா இருக்கணும். சோ உடனே இவனை சைக்காட்ரிக் டாக்டர்ட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சைக்காட்ரிக் டாக்டர்ட்ட அனுப்பி விட்டுறாங்க. அப்படி அனுப்பி விட்ட உடனே சைக்காட்ரிக் டாக்டர் இவனை கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படின்றவன் அப்நார்மலா செக்ஸுவல் அடிக்டா இருக்கான். சோ இவனை நீங்க சொசைட்டிக்குள்ள விட்டீங்க அப்படின்னா இந்த 2 சின்ன குழந்தைங்க மட்டும் கிடையாது, இதுக்கடுத்து எக்கச்சக்கமான சின்ன குழந்தைகளையும் சைல்டு மாலஸ்டேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ இந்த ஒரு விஷயம் இந்த சொசைட்டில நடக்க கூடாது அப்படின்னா அதுக்கு 2 விஷயத்தை தான் நம்மளால பண்ண முடியும். அதுல முதல் விஷயம் இவன் லைஃப் லாங்கா சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இருக்கணும். இல்ல அப்படின்னா 2வது ஆப்ஷனா இவனுக்கு கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமா கருத்தடை பண்ணி விட்டுறணும். சோ இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காட்ரிக் டாக்டர் கோர்ட்ல சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன உடனே இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஒரு ஆப்ஷன் நீ சூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்லயே கிளாஸ்ட கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே கிளாஸ் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம முதல் ஆப்ஷன்ல என்னால உயிர் வாழவே முடியாது சார், லைஃப் லாங்கா என்னால சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியாது. சோ அதனால நான் 2வது ஆப்ஷனான கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி கருத்தடை வேணா பண்ணிக்கிறேன். சோ இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன், நீங்க அதற்கான ப்ராசஸ் மட்டும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சொல்லிடுறான். அப்படி சொன்ன உடனே அதற்கான ப்ரொசீஜரையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதற்கு உரித்தான டாக்டர்ட்டையும் கிளாஸ் அனுப்பி விட்டு கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணி கருத்தடையும் பண்ணிடுறாங்க. அப்படி கருத்தடை பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா கிளாஸ்ல அந்த செக்ஸுவல் அடிக்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கம்மியாகிட்டே வருது. அவனும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான லைஃப வாழ்ற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான். இப்படியே பாத்தீங்கன்னா பல வருடங்கள் கடக்குது. இப்படி பல வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா கிளாஸோட மைண்ட்ல சம்திங் சில சேஞ்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி கிரியேட் ஆன உடனே அது வரைக்கும் ஸ்டேபிளா இருந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்ஸ்டேபிளா மாற ஆரம்பிக்கிறான். நம்ம எதுக்கு கருத்தடை எல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி வாழணும், நம்மளுக்கு என்ன பண்ணாங்க கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணி தானே கருத்தடை பண்ணாங்க, அதே மாதிரி இன்னொரு கெமிக்கலை நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிட்டா நம்ம மறுபடியும் ரிவைவ் ஆயிரலாம்ல, அப்படி ரிவைவ் ஆயிட்டோம் அப்படின்னா பழைய வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யோசிச்ச உடனே இதுக்கு முன்னாடி போன அந்த டாக்டர்ட்ட இவன் போகாம இப்ப இன்னொரு டாக்டர்ட்ட போயிட்டு எனக்கு கேஸ்ட்ரேஷனை ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படி கேட்ட உடனே அந்த டாக்டர்னால கேஸ்ட்ரேஷன் எதுக்கு ரிவர்ஸ் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அப்படி கேட்ட உடனே கிளாஸ்ன்றவன் ஆமா சார் எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 குழந்தை பிறந்துருச்சு, அப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இனிமேல் தாம்பத்திய வாழ்க்கையில கான்சென்ட்ரேட் பண்ணாம வீட்டை எக்கனாமிக்கலா முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தேன். சோ அதனால நான் கேஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டை இப்ப நான் எக்கனாமிக்கலா முன்னேற்றமும் செஞ்சுட்டேன். ஆனா இப்போ நான் மறுபடியும் தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ள ரிட்டர்ன் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சோ அந்த ஒரு கேஸ்ட்ரேஷன் அதாவது கருத்தடியை நீக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் கெமிக்கல் இருந்துச்சுன்னா இன்ஜெக்ட் பண்ணி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்கறான். அதாவது ரிவர்ஸ் கேஸ்ட்ரேஷன் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் கேட்கறான். அதை கேட்டோடனே டாக்டர்னால இது பேஷண்ட் கேட்கிற ஒரு ரெக்வெஸ்ட் தானே, சோ இதை பண்றதுனால ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேக்ட்ராப் ஸ்டோரி எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்காம கிளாஸ்க்கு கேஸ்ட்ரேஷன் ரிவர்ஸ் ப்ராசஸையும் இனிஷியேட் பண்ணி விட்டுறாரு. அப்படி பண்ணதுனாலே பாத்தீங்கன்னா கிளாஸ் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புறான். அப்படி திரும்பினதுனாலே அவனுக்கு செக்ஸுவல் அடிக்ஷன் மறுபடியும் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்படி அதிகமாற அந்த ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா அண்ணாவோ கிளாஸோட கண்கள்ல பட ஆரம்பிக்கிறா. அப்படி அவனோட கண்கள்ல பட்ட அந்த அண்ணாவை பார்த்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு மாதிரி துரு கைகள் துடிக்க ஆரம்பிச்சிருது. அப்படி துடிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அண்ணாவை தனியா மீட் பண்றதுக்கான மொமெண்ட்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு நாடு வந்து அந்த ஒரு நாள் அவனோட ஒய்ஃபு பாத்தீங்கன்னா வெளியே போயிடுறாங்க. சோ அந்த ஒரு சமயத்தை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா அண்ணாவை தன்னுடைய வீட்டுக்குள்ள வர வச்சு அன்னைக்கு நாள் முழுக்க அண்ணா கூட இருந்துட்டு அண்ணாவை கொன்று பெட்டியில் அடைச்சு கால்வாயில தூக்கி போட்டிருக்கான். சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்களை கிளாஸ் போலீஸ்ல சொல்றான். அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றான். நான் அன்னைக்கு அண்ணாவை கொல்லணும்ன்ற ஐடியாலே கிடையாது, நான் எப்பயும் போல அண்ணா கிட்ட ரெகுலரா செய்யற விஷயங்களை செஞ்சுட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட தான் போனேன். ஆனா அப்படி அனுப்பி விட போறப்போ அண்ணா என்கிட்ட கொஞ்சம் காசு கேட்டா, ஆனா அந்த டைம்ல என்கிட்ட காசு இல்லாதனால இப்ப என்கிட்ட காசு இல்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை போக சொன்னேன். ஆனா அப்படி போக சொல்றப்ப அண்ணா மறுபடியும் திரும்பி என்கிட்ட நீ என்கிட்ட இப்ப காசு கொடுக்கல அப்படின்னா நீ என்னோட பிரைவேட் பார்ட்ஸ்ல கைய வச்சதை நான் எங்க அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துருவேன், அப்படி போட்டு கொடுத்துட்டே அப்படின்னா நீ சமத்தி அடி வாங்குவோ அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மிரட்டு
மிரட்டினான். அப்படி மிரட்ட விட்டு எங்க பாட்டுக்கு அவங்க அம்மாட்ட போய் சொல்லி நான் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு கருத்தடைய மறுபடியும் பண்ணிருவாங்களோ அப்படின்ற பயத்துல தான் நான் அண்ணாவை கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன். சோ அண்ணாவை நான் கொண்டதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, அண்ணாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்டே அவன் நக்கலா பதில் சொல்லி இருந்திருக்கான். சோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல கிளாஸ் நக்கலா பேசிட்டு இருந்த இந்த ஒரு விஷயத்தை ஒன் வே கண்ணாடி வழியா இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வெளியில இருந்து மரியானா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருந்தப்ப அவங்களுக்கு வந்த கோபத்தை சொல்லி தான் தெரியுன்ற அவசியம் கிடையாது. அந்த டைம்ல இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்குள்ள போயிட்டு கிளாஸோட கழுத்தை நெரிச்சு கொண்டுலாமா அப்படின்ற வெறி கிரியேட் ஆச்சு. ஆனா என்னதான் கோபம் வந்தாலும் அப்பெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனாலே அவங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்படி அவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ற அந்த ஒரு டைம்ல அவங்க மூளைக்குள்ள இன்னொரு தாட்டு ஓட ஆரம்பிக்குது. அதுதான் அண்ணா இருந்ததுக்கு நானும் ஒரு வகையில காரணம் அப்படின்ற குற்ற உணர்ச்சி. இந்த மாதிரி அவங்க மைண்ட்ல குற்ற உணர்ச்சி வரதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு டேல இவங்க அண்ணா கூட சண்டை போட்டனால்தான் அவ ஸ்கூலுக்கு போகாம கட்டரிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்தா இல்லையா? அப்படி வந்தனால்தான் இந்த மாஸ்டர் கையில மாட்டி இறந்து போயிட்டா இல்லையா? சப்போஸ் அன்னைக்கு சண்டை போடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா அண்ணா எப்பயும் போல ஸ்கூலுக்கு போயிருப்பான். இந்த மாதிரியான இன்சிடென்ட்டும் நடந்திருக்காது இல்லையா? சோ இதுக்கு நானும் தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்க மைண்ட்ல ரிப்பீட்டடா ஓட ஆரம்பிக்குது. இப்படி ஓடுறதுனாலே அவங்களுடைய பிஹேவியர் பயங்கரமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது அது வரைக்கும் ஓரளவுக்கு சொசைட்டில நல்லா பழகிட்டு இருந்த மரியானா அதுக்கப்புறம் அவங்களே தனிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் எப்படி தனிமைப்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவங்க பொண்ணோட சடலத்தை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட இறுதி சடங்கு வேலைகளை ஆரம்பிச்சிடலாம், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி கூப்பிட்டப்ப கூட பாத்தீங்கன்னா மரியானா ஹாஸ்பிட்டலுக்கே போகாம ரூம்குள்ளேயே தான் அடைஞ்சே கிடந்திருக்காங்க. இப்படி ஒரு நாள் 2 நாள் கிடையாது, சில மாதங்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா மரியானா வீட்டை விட்டே வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய குற்ற உணர்ச்சியா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து கொஞ்சமா ரிலீவ் ஆகி அவங்க பொண்ணோட உடம்ப வாங்கி இறுதி சடங்கும் பண்றாங்க. இப்படியே காலங்களும் ஓடுது, கிட்டத்தட்ட 10 மாதங்களும் கிடக்குது. அந்த 10 மாதங்களுக்கு அப்புறம் தான் முதல் முறையா கோர்ட் ஹியரிங்கும் வருது. அந்த ஒரு ஹியரிங்ல தான் கிளாஸ பல மாதங்கள் கழித்து மறுபடியும் மரியானா நேருக்கு நேரா பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்பெல்லாம் மரியானா வேண்டதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். தன்னுடைய மகளை கொன்ற இந்த மான்ஸ்டருக்கு கொடூரமான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதா தான் இருந்துச்சு. ஆனா என்னதான் இவங்க இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டினாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங் இவங்க எதிர்பார்த்த மாதிரி அமையவே இல்லை. அதுக்கு அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இவங்களுடைய கோவத்தை அதிகப்படுத்துற மாதிரி தான் நடக்கவே செஞ்சுச்சு. ஏன்னா கிளாஸுக்கு ஆதரவா வாதாடுற வக்கீல்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் நார்மலா இருந்தா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காது. ஆனா இவங்களுடைய செக்ஸுவல் அடிக்ட கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கோர்ட்ல நீங்க கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னீங்க பாத்தீங்களா, அதனால கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் கிளாஸுக்கு போலீஸ் பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கிளாஸுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இன்னமும் அதிகமாயிருச்சு. அப்படி அதிகமானனால தான் கிளாஸ் இந்த விஷயத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாதாடினா மட்டும் பரவாயில்ல, இதோட கூடுதலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதுதான் அண்ணா இந்த மாதிரி இருந்ததுக்கு காரணம் கிளாஸ் கிடையாது, மரியானா அப்படின்றது. எஸ், மரியானா அவங்க பொண்ணை சரியா கண்டுக்கிறாம பப்பு தூக்கம் அப்படின்னு தெரிஞ்சனாலதான் அண்ணா வீட்லயே இல்லாம வெளியே சுத்திட்டே தெரிஞ்சிருக்கான். அப்படி வெளியே சுத்திட்டே தெரிஞ்சதுதான் இந்த மாதிரி இறந்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மரியானாவை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா மரியானாக்கு வெறித்தனமான கோபத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் கோபம் கிரியேட் ஆனாலும் இது கோர்ட் இல்லையா, இவங்களால என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா. சோ அதனாலே அமைதியா இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஹியரிங்ல ரிசல்ட்டை கொடுக்காம தள்ளி வச்சிடறாங்க. இருந்தாலும் இது ஒரு சென்சிட்டிவ் கேஸ் அப்படின்றனாலே அந்த காலகட்டத்திலேயே ஜெர்மனில இருந்த எல்லா மீடியாக்களுமே இந்த கேஸ் தான் ஹெட்லைனாவே வெளியிடுறாங்க. அப்படி வெளியிட்டனாலே இந்த கேஸ் மக்கள் மத்தியில பரவலா பேசப்படுது. அப்படி பேசுனதுல சில மக்கள் பாத்தீங்கன்னா மரியானாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா பல பேர் பாத்தீங்கன்னா மரியானா ஒரு கேர்லெஸ் மதர், அவங்களுடைய கேர்லெஸ் தான் அவங்களுடைய மகள் இறக்குறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் கூடுதலா மரியானாக்கு இன்னமும் டிப்ரெஷன் அதிகமாக்குது. இப்படியே காலங்கள் ஓடுது, செகண்ட் ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்ல அண்ணாவோட லாஸ்ட் மொமெண்ட்டை பத்தி கிளாஸ்ட்ட கேக்குறாங்க. கிளாஸும் நடந்த எல்லா விஷயங்களையும் டீடைலா சொல்றான். அதாவது கடைசி தருணத்துல என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு அண்ணா எப்படி கெஞ்சினாங்கன்றத சொல்றான். அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மரியானாவுக்கு இன்னமும் கோபத்தை அதிகமாக்குது. இதுக்கெல்லாம் மேல செகண்ட் ஹியரிங்ல கிளாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே மரியானா முடிவே பண்ணிடுவாங்க, இந்த கேஸ்ல கிளாஸ்க்கு பெருசா தண்டனை கிடைக்க போறது இல்ல அப்படின்றத. சோ இப்படியே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹியரிங்கும் முடியுது, நாட்களும் ஓடுது, தேர்ட் ஹியரிங்கும் வருது. அதாவது மார்ச் 6, 1981 வருது. அந்த ஒரு நாள்ல மரியானா கோர்ட்டுக்குள்ள லேட்டா தான் என்டர் ஆகுறாங்க. அப்படி லேட்டா வந்தனாலே மரியானாவை அந்த அளவுக்கு பெருசா செக் பண்ணாமே விட்டுறாங்க. அப்படி செக் பண்ணாம விட்டது தான் மரியானாவுக்கு அட்வான்டேஜாவும் அமையுது. எஸ், அந்த டைம்ல அவங்க கோர்ட்டுக்குள்ள என்டர் ஆகுறப்ப பாத்தீங்கன்னா பாக்கெட்டுக்குள்ள கைவிட்ட மாதிரியே தான் என்டர் ஆகுறாங்க. கோர்ட்டுக்குள்ள ஹியரிங்கும் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆர்வமா அந்த ஹியரிங்கை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மரியானா மெல்ல நடந்து போய் அவங்க சீட்டுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. அப்படி நிக்கிற அவங்களுக்கு நேர் எதிராக தான் கிளாஸ் நிக்கிறான். அப்படி நின்றுட்டு இருந்த அவனை கொஞ்ச நேரம் முறைச்ச மாதிரி தான் மரியானா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருந்த சில செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அவங்க பைக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கன்னை எடுத்து டப்புன்னு கிளாஸை 8 தடவை சுட்டுறாங்க. அப்படி சுட்டதுல 7 புல்லட்ஸ் பாத்தீங்கன்னா கிளாஸோட ஃப்ரண்ட் சைடுல தொலைச்சு பேக் சைடுல வெளியே வந்துருது. சோ இந்த மாதிரி 7 புல்லட் கிளாஸ்க்குள்ள போயிட்டு வெளியே வந்தனாலேயே அந்த இடத்துல கிளாஸ் சுருண்டு இறக்கவும் செய்யறான். மரியானாவும் கொஞ்சம் கூட அப்போஸ் பண்ணாம சரண்டர் ஆகவும் செய்யறாங்க. அப்படி சரண்டர் ஆன உடனே அங்க இருந்த எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் இதுதான், இந்த இடத்துல சுட்டது மரியானா கிடையாது, மரியானாக்குள்ள போன அண்ணாவோட ஆத்மாவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே
இமேஜின் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எனக்கு தான் அங்க இருந்தவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒண்ணு நடக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல மரியானாவை உட்கார வச்சு எதுக்கு நீங்க இந்த மாதிரி கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட தீர்ப்பு மாதிரி கிளாஸ கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மரியானா சிம்பிளா ஒரே ஒரு பதில தான் சொல்றாங்க. அவன் என்னோட மகளை கொண்டா, நான் அவனை கொண்டேன். நான் அவனோட முகத்திலேயே சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எய்ம் பண்ணேன். ஆனா அந்த ஒரு எய்ம்ல சில பிரச்சனைகள் கிரியேட் ஆயிருக்கலாம். ஆனா அவன் இப்ப உயிரோட கிடையாது. அவனை கொண்டதுக்கு அப்புறம் தான் இப்ப என்னோட பொண்ணோட ஆத்மாவே சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரியானா சொல்றாங்க. இப்படி இந்த மாதிரி மரியானா சொன்னதுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க உடனே பாத்தீங்கன்னா மரியானாவோட ஹஸ்பண்டான கிறிஸ்டியன்ட்ட போறாங்க. அதாவது அண்ணாவோட அப்பாவான கிறிஸ்டியன்ட்ட போறாங்க. இந்த கிறிஸ்டியன்றது வேற யாரும் கிடையாது, அந்த பப்போட ஓனர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட தான் போறாங்க. அப்படி அவர்கிட்ட போயிட்டு என்னங்க உங்க வைஃப் மரியானா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்டதுக்கு கிறிஸ்டியன், அண்ணா இறந்ததுல இருந்தே மரியானா கொஞ்சம் கோவமா தான் இருந்தா. ஆனா அந்த கோபத்தை அவ முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிட்டு இருந்தா. இந்த மாதிரி அவ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்ததுக்கு முக்கியமான காரணமே கோர்ட்ல ஓரளவுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த நம்பிக்கைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கோர்ட்ல எந்த ஒரு ஹியரிங்லயுமே பாசிட்டிவான எண்டிங் கிடைக்கவே இல்ல. சோ இந்த ஒரு விஷயம் மரியானாவோட கோபத்தை கொஞ்சமா அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த கோபம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ கிளாஸ கொல்ற அளவுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா அதுக்காக கிளாஸ கொண்டது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் ஒரு சரியான அரக்கன். ஒரு சின்ன பொண்ணு எவ்வளவு தூரம் துடிதுடிக்க கொண்டிருக்கான் அப்படின்னா அவனுக்கு இதுதான் சரியான முடிவா இருக்கணும். அத மரியானா கரெக்டா தான் கொடுத்திருக்கா. இப்பதான் என் பொண்ணான அண்ணாவோட ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன் சொல்லிருக்காப்ல. அப்படி சொன்ன அந்த ஒரு டைம்ல அவரோட கண்கள் கலங்கி கண்ணுல இருந்து கண்ணீர் பொதன்னு கொட்டிட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அண்ணா கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் பாத்தீங்கன்னா பயங்கர க்ளோஸா தான் பழகிட்டு இருந்தாப்ல. அப்படி பழகுறதுனாலே அண்ணாவோட இழப்பை அவராலையும் தாங்கிக்க முடியாம தான் பயங்கர எமோஷனா இந்த ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காப்ல. இப்படி இந்த மாதிரி கிறிஸ்டியன் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மரியானா ஜெயில இருந்த மாதிரி அடிக்கடி கோர்ட்டுக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. சோ இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனாலே மரியானாக்குன்னு தனியா ஒரு லாயரை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த லாயருக்கு ஃபீஸும் கொடுக்கணும் இல்லையா? சோ இனிஷியல் டைம்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் முடிஞ்ச அளவுக்கு அவரால் மணியை பரட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவராலையும் பாத்தீங்கன்னா பெருசா மணியை பரட்டவே முடியல. ஏன்னா இவரும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெருசா ரிச்சான ஆள்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தான் மணியை சம்பாதிச்சிட்டு இருந்தாப்ல. அப்படி சம்பாதிச்ச மணியும் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ்க்காகவே அவர் செலவு பண்ணிட்டாரு. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்டியன்ட்டையும் மணி இல்ல, நம்ம மரியானாட்டையும் சுத்தமா மணி இல்ல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அதுக்கு மேல இவங்க கேஸ் நடத்தணும் அப்படின்னா மேற்கொண்டு காசு எங்க இருந்தாச்சும் வாங்கினா மட்டும் தான் நடத்தவே முடியும். சப்போஸ் காசு இல்ல அப்படின்னா இவங்களால கேஸ் நடத்தவே முடியாது அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. சோ அந்த ஒரு டைம்ல தான் மரியானா ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. நான் என்னோட லைஃப் ஸ்டோரியை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். என்னுடைய வாழ்க்கை கதையை எந்த ஒரு பத்திரிகை பப்ளிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க யார் வேணாலும் முன்னாடி வரலாம். அப்படி முன்னாடி வர்றவங்க எனக்கு காசை கொடுத்துட்டு என்னோட வாழ்க்கை கதையை வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே ஸ்டர்ன் மேகசின் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா முதல்ல முன்னாடி வந்து நின்றாங்க. அப்படி நின்று அவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம மரியானாவோட வாழ்க்கை கதையை ஃபர்ஸ்ட் முழுசா கேட்டு அதை அப்படியே பத்திரிகையில எழுதி வெளியிடவும் செய்யறாங்க. அப்படி வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பத்திரிகையில மரியானோட கதையை படிக்க தான் ஜெர்மனில இருந்த எல்லா மக்களுமே மரியானா சின்ன வயசுல இருந்தே பட்ட கஷ்டங்களை கம்ப்ளீட்டா படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி படிக்கிறப்ப அவங்க கண்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கண்ணீர் பொதன்னு கொட்ட ஆரம்பிக்குது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மரியானா அவ்வளவு கஷ்டங்களை பட்டு வளர்ந்துருக்கா இல்லையா? அப்படி வளர்ந்தவ ஃபர்ஸ்ட் 2 குழந்தைகளை அனாதாசிரமத்துல சேர்த்துட்டு 3வது குழந்தைய தான் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வளர்த்துட்டு இருக்கப்ப இந்த ஒரு அரக்கன் கையில இந்த குழந்தைய மாட்டி இறந்து போன இந்த ஒரு சம்பவம் தான் மரியானாவே இந்த ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்க அப்படின்றத அதுக்கப்புறம் தான் ஜெர்மனில இருந்த எல்லா மக்களுமே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இது ஒரு பெர்ஃபெக்ட்டான மதர் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம். எஸ், இவங்க பண்ணது தப்பே கிடையாது. எந்த ஒரு தாயா இருந்தாலும் இந்த ஒரு முடிவை எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த சொசைட்டில இந்த மாதிரியான கிருமிகளை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனில இருந்த எக்கச்சக்கமான மக்கள் பார்த்தீங்கன்னா மரியானாக்கு சப்போர்ட்டிவா கைதூக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே நாட்கள் போக போக மரியானாக்கு இருந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போன இந்த ஒரு சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட ஹியரிங்கோட தீர்ப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மரியானா பக்கம் திருப்ப ஆரம்பிக்குது. எஸ், மரியானாவோட கேஸை விசாரிச்ச நீதிபதியும் பாத்தீங்கன்னா மரியானா சைடுல இருக்கிற நியாயங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு மரியானா பண்ணது தப்பு தான், நான் தப்பு இல்லைன்னு சொல்லல. அதாவது கொலை செய்தது தப்பு தான். ஆனா கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு நபர் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு நபர் தான். ஒரு தாய் சைடுல இருந்து பாக்குறப்ப அவங்க பண்ணதுல அந்த அளவுக்கு பெருசா தப்பு இருக்க மாதிரி தெரியல. அதனாலேயே அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையா 6 வருட சிறை தண்டனை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 6 வருஷ ஜெயில் தண்டனை மட்டும் தான் மரியானாக்கு கொடுக்குறாங்க. அப்படி 6 வருட சிறை தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கர நல்லவங்களா இருந்ததுனாலேயே 3 வருஷத்துல நன்னடத்தை காரணமாக இவங்க ஜெயில இருந்து வெளியவும் வந்துடுறாங்க. அப்படி வெளியே வந்து அவங்க ஜெர்மனில இருந்து வெளியேறி நைஜீரியா, இத்தாலி அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள்ல சில வருடங்களை கழிச்சாங்க. ஆனா என்னதான் கழிச்சாலும் அவங்களுடைய இறுதி காலகட்டத்தை ஜெர்மனில தான் வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்றப்ப அவங்களுக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருந்துச்சு. அதனாலேயே பாத்தீங்கன்னா 1996 வருஷம் செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி இறக்கவும் செஞ்சாங்க. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலை அவங்களுடைய ஆசைப்படியே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகளான அண்ணாவோட உடலுக்கு பக்கத்தே
வச்சு புதைக்கவும் செஞ்சுட்டாங்க. ஆனா என்னதான் அவங்க இந்த மண்ணுல வாழ்ந்து இறந்து மண்ணுக்குள்ள போனாலும் அவங்க இன்னமும் இந்த உலகத்துல அல்டிமேட் மதர் ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. சோ இந்த ஒரு அல்டிமேட்டான மதர் ரிவெஞ்ச் பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பை.